நம்ம ஊருக்குள்ள நம்ம நாட்டில் 2 டிகிரி படித்த பிள்ளைங்கள்ட்ட 16ஆம் வாய்ப்பாடு 3/16 எத்தனைன்னு கேட்டோம்னா உடனே கால்குலேட்டர் பார்த்தேன் சொல்லுவேங்குது. அந்த அளவுக்கு படிப்பில் முன்னேற்றம், எந்த குறையுமே இல்லை. எந்த குறையும் இல்லை. நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஆனால் கால்குலேட்டர் இல்லைன்னா கணக்கு தெரிய மாட்டேங்குது. மந்திரி, அது என்ன கால்குலேட்டர்? அது இப்போ வந்திருக்குது, உங்களுக்கு தெரியாது. புதுசு புதுசாக மக்கள் கொடுத்துட்டு இருக்கான். மந்திரி அவர்களே, எல்லாம் உங்களுக்கு தான் பெருமை. இருந்துட்டாலும் நமது கோட்டமலை நாளக்கூடிய மக்கள் அனைவருமே மாதம் ஒரு பொன்மாரியாகவும் வருடம் ஒரு முன்மாரியாகவும் பொழிந்து பஞ்சம் பசி பட்டினி இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்களா, அல்லது ஏதாவது குறை இருக்கு? எப்படிங்க மழை பெய்யாம இருக்கும்? ஒரு நல்லவன் இருந்தா போதும். எல்லோருக்கும் மழை இல்லையா? அப்ப என்ன நல்லோருக்கு பேய் மழை எல்லோருக்கும் சொல்லியிருக்காங்க. நல்லா பெய்யுது மழை, அருமையா பெய்யுது. மக்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள். விவசாயம் எல்லாம் அருமையாக நடக்கிறது. அதிலும் எந்த ஒரு குறையும் இல்லை. விவசாயமா விவசாயம், அவங்கெல்லாம் விவசாயம் பண்றவங்க, அவங்களுக்கு நம்ம அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு கொடுக்குறோம்? ஏற்கலப்ப எல்லாமே உதவியா கொடுக்குறோம், பயிர் முதற்கொண்டு உதவி. சரி, ஆமா. ஆனா ஒருத்தர் விவசாயம் செய்யறது இல்லை. ஏன் மந்திரி? எல்லாம் டவுன் பக்கம் வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ விவசாயம் செய்யறது யாரு தான் செய்ய? காடு பூரா செவனேன்னு கிடக்குது, எல்லாம் கல் ஊனி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. புல்லுவோட முளைக்கல, வெறும் கல்லுதான் முளைக்குது. கல்லுதான் முளைக்குது. நம்ம பக்கத்து நாட்டில் அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அரிசி நிப்பாட்டிடுவாங்க, பிளாஸ்டிக் அரிசி தான். மந்திரி, விவசாயம் அப்படி பாக்குறாங்க. விவசாயம் சீரும் செழிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையா பாக்குறாங்க, அருமையாக இருக்கின்றது. ஆகட்டும் மந்திரி, இருந்தாலும் இந்த கோட்டமலையில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே என்னை பத்தி, என்னோட ஆட்சியை பத்தி என்ன பேசுகின்றார்கள்? நகர சோதனைக்கு சென்றிருக்கும் பொழுது மன்னரை பற்றி மக்கள் யாராவது குறை சொல்கிறார்களா அப்படின்னு நான் கவனமாக கவனிக்கும் போது ஒரே ஒரு குறை உங்களை பற்றி சொல்கிறார்கள். என்னை பார்த்து ஒரு குறை. அது என்ன குறை மந்திரி? மன்னருக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது. ஆனா மன்னருக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு அவருக்கு ஒரு வாரிசு இல்லையே, அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே இல்லையே ஆஹா அப்படின்னு மக்கள் குறை கூறுகிறார்கள். அதேதான் என்னை பார்த்து பிள்ளை இல்லாதவன் என்று பேர் மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் என்னையா செய்வது? அன்ன தினமும் அந்த அழகர் மலையானவே தஞ்சம் என்று தான் வணங்கி கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும்? அப்புறம் என்ன செய்யணுங்கிற? கோயில் கோயிலா நீங்க சாமி சாமின்னு இருந்தா குழந்தை பிறக்குமா? பிறக்காதா? நான் சொல்ற மாதிரியா செய்யுங்க. உங்க மனைவியை கூட்டிட்டு போய் நான் சொல்ற இடத்துல எல்லாம் ஏறினீங்கன்னா குழந்தை பிறக்கும். மந்திரி, திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழனி மலை, இப்படி மலைமலையா ஏறணும். மந்திரி அவர்களே சொல்லுங்க. நான் அன்ன தினமும் அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜை செய்துதான் வந்திருக்கின்றேன். ஊருக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பக்கத்தில் ஊருக்குள்ள இருக்கிற சாமிக்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? அப்புறம் பழனியில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது? பஞ்சாமிரதம் வைக்க வேணாமா? மந்திரி, அதுக்காக நம்ம பழனிக்கு போகணுங்கிறியா? பழனியில் போய் ஏறணும், திருப்பதி போகணும், திருப்பரங்குன்றம் போகணும், எத்தனை கோயில் இருக்குது, ஊரை சுத்தணும். மந்திரி, மனைவியை கூட்டிட்டு போய் ஒரு 4 பேர்த்து மூஞ்சியை போல் அங்கிட்டு முழுக்கி சொல்லி பஸ்ல வச்சு ஏறி இறங்கி, சரி அப்பதான் உடல் நலத்துக்கு நல்லது. மந்திரி, அப்படி அனைத்து தெய்வங்களுக்கும் நான் சென்று வந்ததனால்தான் வெகு நாட்களுக்கு பிறகு என் மனையாகப்பட்டவள் கர்ப்பமாக இருக்கின்றாள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். மகாராணிக்கு எவ்வளவு வயசு இருக்குங்க? எனது மனையாளுக்கோ எனக்கு 60 வயது ஆகிவிட்டது. எனது மனையாளுக்கு 55க்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறது. 60 வயசுங்கிறீங்க, நரைக்கவே இல்லை. அது என்ன கொஞ்சம் மட்டும் நரைச்சிருக்குது? நரைக்கலையா? 60 வயசா நரைக்கிறதுனால பிரச்சனை இல்லை, விரைக்குதா? என்ன இல்லை, வயசானா கைகாலெல்லாம் அப்படி விறப்பு தன்மையா இருக்குதான்னு கேட்குறேன். மந்திரி, பழமொழி இருக்கு, நான் சொல்லலை. சரி, நரைக்கத்தான் விரைக்கும் பார்கள். என்ன நரம்புகள்லாம் அப்படி இருக்கும்பா. மந்திரி, அப்ப 60 வயசுல இப்ப வந்து உங்க மனைவி, அதாவது நம்ம மகாராணி அம்மா கர்ப்பமா இருக்காங்களா? உண்மைதான். சந்தோஷமான விஷயங்க, மக்கள்கிட்ட சொல்லணும். இருந்தாலும் உங்களை நாங்க பார்க்க வரும் பொழுது மந்திரி அவர்களே, நான் நம்முடைய அரண்மனைக்கு செல்லும் பொழுது அரண்மனை அந்தப்புறமாக தோழி பெண்கள் எல்லாம் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருந்தார்கள். பெண்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று சென்று பார்த்து பாருங்கள். இதோ என்னவென்று விசாரித்து வருகிறேன். என்ன ஆச்சு? மகாராஜா, மந்திரி, மகாராணி அம்மா துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. இப்பவோ அப்பவோ குழந்தை பிறக்கமோ தருணத்தில் இருக்காங்க. ஆனா நம்ம அரண்மனையில வந்து இந்த மருத்துவச்சி, அந்த வயசான ஒரு கிழவி அம்மா இருக்காங்கல்ல, பாட்டி அம்மா, அந்த அம்மாவை கூட்டி, அது கைராசியான கிழவி, அந்த அம்மா கை வச்சுதுன்னா குழந்தை பிறந்துடும். ஏகப்பட்ட இடத்துல பிரசவம் பார்த்துருக்கு. நான் போய் அந்த அம்மாவை கூட்டி வர்றேன், நீங்க உத்தரவு கொடுத்தா கூட்டி வந்துடுறேன். மந்திரி, அப்படி என்றால் நீ நம்முடைய தெலுங்காபுரி சீமை செல்ல வேண்டும். அங்கே மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவச்சி அழைத்து வந்து எனது மனையாளுக்கு பிரசவம் பார்த்து வர வேண்டும். மந்திரி, இதோ அழைத்து வருகிறேன். அந்த அம்மா உங்களுக்கு பேச சொல்லட்டுங்களா? பேச சொல்றேன், இங்கேயே இருங்க, வந்துடுறேன்.
அரண்மனையில் நான் தாப்பா எல்லாமே. அப்படியே நான் தான். மந்திரின்னா சும்மா சாதாரண நடத்திட்டியா? மந்திரினியா வீட்டுக்குள்ளேயே காருக்குள்ளேயே சுற்றுறாள் நான் கிடையாது. பாட்டி பத்த வச்சுட்டாங்க பாட்டி. அதுக்கு முட்டை எப்படி பாட்டியை கூட்டியாட்ட பத்தியா? ஒரு கிளவி விட மாட்டேன். பாட்டி வணக்கம் பாட்டி. நெல் இருக்கிறியா? நெல் இருக்கிறேண்ணா? எங்க நெல் இருக்கிறேன்? நல்லா இருக்கீங்களான்னு கேக்குதுப்பா. நல்லா இருக்கேன் பாட்டி, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். என்னடா விஷம்? என்ன என்ன பண்றேண்ணா? என்னடா விஷம்? நான் எதுக்கு ஒன்றை பண்றேன்? நான் பாட்டில் என் வேலையை பண்ணிட்டு இருக்கேன். நான் பாட்டில் பண்றேன் என் தொழில. சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம், என்ன ஆச்சு? எனக்கு தான் கண்ணும் கேட்காது காதும் பார்க்காது. உங்களுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, அப்படி சொல்லணும். எனக்கு பல்லும் போச்சு அப்போ சொல்லும் போச்சு. பல்லு போயிட்டா சொல்லு போகத்தானப்பா செய்யும். என்ன பாட்டி இது? டலே, நான் யார் யாருக்கெல்லாம் பிரசவம் பார்த்தேன் தெரியுமா? ஆமா பாட்டி. நம்ம அரிசி திண்ணை இருந்தாலும் அரிசி திண்ணை. நீங்க பிரசவம் பார்க்காத இடமே கிடையாது. அது என்ன அரிசி தின்னவன்னா யாரு? அரிசி தின்னவன் யாருப்பா? ஹரிச்சந்திரன் நாமோ. அத பல்லு இல்லாம அப்படி சொல்லுது அந்த அம்மா. பாட்டி என்னடா? ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரனா? ஹரிச்சந்திரனுடைய மனைவி பேர் என்ன? சந்தில மிதிடா. சந்தில மிதிக்கிறதா? சந்தில போய் மிதிச்சு சந்திரமதின்னு சொல்லி தொலை. சந்திரமதியா? அவளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். லூசுதாசு பிறந்தியான். ஏய், ஹரிச்சந்திர மனைவி சந்திரமதியா? அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிரசவம் பார்த்ததுனால யாரு பிறந்தான்னா லூசுதாசனா? ஏய் லூசு கிழவி, லோகிதாசன். பேரை மாத்திட்டாங்களா? மாத்தல, நீ மாத்திட்ட பொக்கவாச்சி. அவன் நிலைமை என்னடா ஆச்சு? அவன் என்ன காட்டுக்கு தெற்ப போகும்போது பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டியா? செத்தே போனானா? ஆமாப்பா, செத்து போயிட்டான்ப்பா லோகிதாசன். அப்புறம் யாருக்கு பார்த்தேன் தெரியுமா? நீ கைராசி அப்படி. சரி சரி, வேற யாருக்கு பார்த்தீங்க? நம்ம 7 தேங்காய் இருந்தால 7 தேங்காய். 7 தேங்காயா? ஏய் நல்ல தேங்காய். நல்ல தேங்காலா? நல்ல தேங்காய் சொல்றாங்க பாட்டி. அவளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். பாட்டி நல்ல தேங்காய்க்கு நீங்க தான் பிரசவம் பார்த்தீங்களா? 7 புள்ள பிறந்துச்சு. ஆமா 7 புள்ள பிறந்துச்சு. அது நிலைமை என்ன? 7 புள்ளையுமே கொண்டு போய் கிணத்துல போட்டு செத்து போச்சு, எல்லாம் கொண்டு போட்டாங்க. அந்த மாலு செத்து போச்சா? அந்த பிரசவம் எல்லாம் நீ தான் பாத்தியா? ஆனா ஒருத்த மட்டும் உயிரோட இருக்கானே. அதையும் கொண்டுல விடு. என் கைராசி பழிக்காம போச்சுரா. உன் கைராசி அட பிரசவம் பார்க்குற வீட்டில் பூரா எல்லாம் செத்துத்தான் போகுது. இல்லை, ஒருத்தன் உசுரோட இருக்கேன். இருக்கேன் அவனுக்கு இருக்குது, அவ்வளவுதான். யாரு தெரியுமா? இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். வருத்தப்பட மாட்டியே? சொல்லுங்க பாட்டி. ஓ, இதை தடப்படுத்திக்க. எதை? நெஞ்ச பிடிச்சிக்கணும். எனக்கு சொல்றப்பெல்லாம் ஒழுகு. என்ன ஒழுகு? கண்ணீர் தண்ணி தொடச்சுக்கு பாட்டி, தொடச்சுக்க. கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஒழுகு. சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒழுகுமா? கண்ணீர்ப்பா, கண்ணீர். நானும் தொடச்சுக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லுங்க பாட்டி. பேராண்டி. என்ன பாட்டி? உங்க அம்மா இருந்தால? உங்க அம்மா? எங்க அம்மா தான் இருந்தால. அவளுக்கு நான் தான் பிளசர் பார்த்தேன். ஓஹோ, பிளசரை பாத்தியா? பிரசவம் பார்த்தேன்டா. பிரசவம் சொல்லு, பிளசரை பார்த்தேன்ற. நீ பிறந்த. எங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்து நான் பிறந்தேன். லோகிதாசனை கடிச்ச பாம்பு. நாதாரி முட்டை. வயசான பாட்டி அம்மான்னு மரியாதை கொடுத்தா எடுவட்ட முட்டை. என்ன சொல்ற நீ? முண்டை கண்ட நீனா விளக்கமாறு பெரிய எடுத்து போகுமாடா. அதை தின்னி இதை தின்னி. ஒண்ணும் இல்லை பாட்டி, மன்னிச்சுக்குங்க. லோகிதாசன் கடிச்ச பாம்பு என்னை கடிச்சுன்னு சொல்றேன். நீ பிரசவம் பார்த்து நானாவது இப்படி அரண்மனையில் வேலை பார்க்கறேன்னு பெருமைப்படு. சரி, சந்தோஷம் தான். சொல்லுங்க பாட்டி. எனக்கு கையை பிடிச்ச உள்ள விடுறியா? கையை பிடிச்சி உள்ள விட்டுட்டா? கையை பிடிச்சி விடுற மாதிரியா இருக்குது அது? அட, அரமனைக்குள்ள 150 இன்ச்சு குழாய உருள கையை பிடிச்சி விட சொல்றேன். எதுல விடுற? என்ன சொல்ற? ஒன்றும் புரியல பாட்டி. கையை பிடிச்சி உள்ள அரமனைக்குள்ள கூட்டிட்டு போடா. வாங்க 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 பாட்டி, வாங்க. பக்கத்துல மந்திரி இருப்பாரு பாருங்க. மெதுவா மெதுவா ஏறி மல்லாந்துட்டு விழுந்துடாத. உன்னிட்ட பேசிட்டு அம்மா மண்டத்துக்கு வந்துட்டோ. மகாராணி அம்மா அங்கதான் இருப்பாங்க பாருங்க. உள்ள இருக்கா? மகாராணி இடுப்பு வழியில துடிக்கிறா. ஆமா, துடிப்பாங்க, கத்துறா. கத்துவாங்க கத்துவாங்க. அவளை பார்க்கணுமாடா. ஓ மூத்தர கூடுடா. ஏன் மூத்தரம்மா? ஏய்,
மகாராணியை பார்க்குற நேரத்தில் ஏன் மூத்திரத்தை எதுக்கு அங்கே? அட ஓ மூத்தர் அல்ல ஓ மாத்தரா ஏண்டா ஓமத்தராப்பா பல்ல பல்ல கட்டிக்கிட்டு தடு ஓமத்தரா கேட்குது பாட்டி. பக்கத்தில் மந்திரி இருப்பார், வாங்கிக்கங்க. அடி பேத்தி அடியே அடியே அடி முக்குடி அடி முக்குடி மகாராணி அம்மா வயிற்று வலி. அடி முக்குடி அடி முக்குடி. பாட்டி என்ன நடக்குது சொல்லுங்க, நாங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். பாட்டி ஐயோ பாட்டி வலிக்குது பாட்டி, பாட்டி வலிக்குது பாட்டி. குழந்தை பிறந்துச்சியா? தொண்டையா என்னடா இது? எந்த குழந்தையாவது பிறந்தோடனே பால் கேட்குமா? இவங்க அரண்மனையில் தான் அப்படி நடக்குது. பால் குடிக்க எந்த குழந்தையாவது பால் குடிக்கி பிறந்தோடனே பேசியிருக்கா? இவங்க குழந்தை தான் அப்படி பேசுது. பேராண்டி பாட்டி மகாராணி ராணி வலி அதிகமா முக்குறப்ப கத்துனா முக்குனாங்க. மகாராணி அம்மா சொல்லுங்க. கத்துறப்ப முக்குனா முக்குனா அப்புறம் கத்தத்தான் செய்வாங்க, அப்புறம் கத்துனா முக்கத்தான் செய்வாங்க. அப்ப முக்குனாடா, சரி அப்புறம் கத்துனா. சரி கத்துனாங்க முக்குனாங்க, அப்புறம் என்ன நடந்துச்சு? முக்குனாளா எனக்கு என்ன தெரியும், நீ தான் பக்கத்துல இருக்க. அப்ப கத்திக்கிட்டே இருந்தா. சரி கத்திக்கிட்டே இருந்தாங்க, முக்குனாங்க, அப்புறம் அப்ப முக்கிக்கிட்டே இருக்கிறப்ப பொறுமை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்ப முக்குன முக்கல மகாராணிக்கு ரெண்டு என்ன ரெண்டு குழந்தையா? ஆமாடு பாட்டி என்ன குழந்தை பாட்டி? பொம்பளோ பிள்ளை. பொம்பளை பிள்ளையா? ரெண்டு குழந்தையா? ஒண்ணு கூட சாவல. யாராவா பிரசவம் பார்க்குற பிள்ளைலாம் எப்போ சாவான்னு எதிர்பார்ப்பாளாட்டிருக்குவா. இல்லை மகாராஜாட்ட சொல்லணும். மகாராஜா பாருங்கள் மகாராஜா மந்திரி உங்க இதை அதுவா நினைக்கிறேன். எதை நினைக்கிற? உங்க இதை அதான் நினைக்கிறேன். எதை நினைக்கிற மந்திரி? காலா நினைக்கிறேன். கையை காலா நினைக்கிறியா? மகாராஜா உங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது. இரண்டு குழந்தைகள் உங்களுக்கு இல்ல மந்திரி. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். இதை தனியா வெயி குத்தி விட்டுறாத மந்திரி. மகாராஜா எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள். ஆமா. இந்த கோட்டமலையில பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மாம்பாவி என்றெல்லாம் பேசிக் கொண்டு வந்தார்கள். இப்ப என்ன ஆச்சு? அந்த அழகர் மலையான கிருபையினால் மகாராஜா அழகு மலையான அவர் பாட்டுல பேசாம தான் இருக்காரு. சரி ரெண்டு குழந்தை பிறந்துச்சு இல்ல, அது இந்த வயசுக்கு அப்புறம் எப்படி? ஏன் மந்திரி பிறக்காத? என்ன லேகியம் சாப்பிடுறீங்களா மந்திரி? லேகியம்னா நீ சாப்பிட்றது மந்திரி. மாத்திரை போடுறீங்களா மந்திரி? ஆண்டவனை அழுகிறங்கள் இருந்தால் 60 வயது இல்லைனா 50 வயது இல்லைனா 60 எப்போது வேணாலும் குழந்தை பிறக்கலாம். ரெண்டு பொம்பளை பிள்ளை, இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது மந்திரி. மந்திரி இன்னும் ஏதோ ஒரு சத்தம் வருகின்றது மந்திரி. மீண்டும் என் மனையால் ஏதோ ஒரு சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறாள். அந்த அம்மா இல்லையே, சத்தமே கேட்கலையே. என்ன சென்று பார்த்து வா மந்திரி. பார்க்கணுமா? அதையெல்லாம் போய் பார்க்க கூடாது. ஆம்பளைங்க கேட்க பாட்டி பாட்டி பாட்டிக்கு டீ வாங்கி கொடுங்கப்பா. அடிக்கிறது குளிரு கண்ணி சீவு பொண்ணா அழுமாட்டோளுமா கிளவி பாரு, பாட்டை பாரு. ஊ சொல்றியா பேராண்டி ஊ சொல்றியா? பிரசவம் பார்க்க சொன்னா பாட்டு பாடிட்டு இருக்காங்க அந்த கிளவி. பாட்டி பாட்டி அம்மா ஐயோ பாட்டி அங்கெல்லாம் கை வைக்காத பாட்டி. பாட்டி இப்படி 5-6 பேர் வைக்கிறீங்களே பாட்டி, வலிக்குது பாட்டி. அம்மா ஐயோ பாட்டி.
இல்ல குழந்தை பெக்குறாங்களா கற்பழிக்கிற மாதிரியே கேக்குது. அக்கா வந்திருக்கேன்டா டப்பங் டப்பங்குடா புரிஞ்சுக்கிச்சே. விட மாட்டேன். பாட்டி அக்கா வந்திருக்கேன்டா வாங்கடா டப்பங் டப்பங்குடா. என்னடா நடக்குது? அட எடுவட்ட பாட்டி, ஏன் பாட்டி இப்படி பண்ணுற பாட்டி? பாட்டியா பண்ணுது? இடுப்புல எதுவும் கட்டி இருக்குதா பாரு. இப்ப புக்குல மூணுடோ ரொம்ப பாட்டி கொண்டுட்டதப்பா. மூணா தெரிவி மண்ணோட்ட மறுபடியும் 3 குழந்தையா? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளையா? சொல்லுங்க மகாராஜா. வாங்க. மீண்டும் சந்தோஷமான விஷயம். 2 பொம்பளை பிள்ளையா? சரி. இப்ப மறுபடியும் 3 பொம்பளை பிள்ளை. முதலில் 2 குழந்தைகள், இப்போ 3 குழந்தைகள். அப்படி என்றால் 5 குழந்தைகள் பிறந்திருக்கிறதா மந்திரி? எங்கும் இல்லாத அதிசயமாக இருக்கிறது. அம்மா வயிறா இல்ல வாட்டர் கேங்க? ஏன் பலாப்பழம் பிதுக்கிற மாதிரி பிதுக்கிட்டே இருக்கு, குழந்தை பெக்கிற மாதிரி தெரியல. மந்திரி, எனக்கு 5 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. எப்படி பத்தில அடிச்சிடலாம் இருங்க, நோட்டீஸ் அடிச்சிடலாம். நாடகத்துக்கே அடிக்கிறேன், இதுக்கு அடிக்க மாட்டேன். மந்திரி அவர்களே, இருந்தாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. குழந்தைகள், அனைத்து குழந்தைகள் நலமாக இருக்கின்றதா? எனது மனையால் நலமாக இருக்கின்றாளா? பாவம் தம்மா, 5 குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்க போது இல்ல. மந்திரி, 5-6 பசுமாட்டை வாங்கி வந்துரும். மந்திரி, மீண்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்கின்றது. வலிக்குது பாட்டி. இந்த மகாராஜா வந்து கம்முனே இருக்க மாட்டாரு, கண்ட இடத்துல கை வைக்கிறாரு பாட்டி. எங்க வரைக்கும் நோன்றாரு, வலிக்குது பாட்டி. பிரசவம் பாக்குற மாதிரி தெரியும் பாட்டி. இப்படி எல்லாரும் கையை உள்ள விட்டு எப்படி பாட்டி? பாட்டி பாட்டி வலிக்குது. அம்மா 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 அம்மா. என்ன முழங்கை வரைக்கும் போயிருச்சா? என்ன பாட்டி? பாட்டி இப்ப முக்குள்ள 2 பாட்டி வேலை பாக்குறியா வேலை விடுறியா? 4 3 7 4 3 7. நீ நாயத்தை போய் மன்னர்கிட்ட கேட்டுட்டு வீட்டை பக்கவா ஓ குஞ்ச புடிச்சு உனக்காக கோழி குஞ்சு வச்சிருக்கேன், குழம்பு வச்ச தாரையும் கூட்டிட்டு போயிட்டு வாரேன். குஞ்சு நசுக்கிறன்னு கூட்டிட்டு போய் அங்க போய் சாவ அடிச்சிடாத. சாவ குஞ்சுப்பா. ஆஹா, மறுபடியும் 2 குழந்தை, மொத்தம் 7 குழந்தைப்பா. மகாராஜா சொல்லணும். மகாராஜா, மகாராஜா. மந்திரி அவர்களே, என்ன ராசி? நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி மகாராஜா. இப்ப மறுபடியும் 2 குழந்தையா? மீண்டும் 2 குழந்தைகள் மறுபடியும்? அது அப்படி என்றால் எனக்கு 7 குழந்தைகள் பிறந்திருக்கின்றதா? 7மே பெண் குழந்தை. பாருங்க, 7 பெண் குழந்தைகள். மந்திரி அவர்களே, எங்கும் காணாத அதிசயம். எனக்கும் என் மலையாளுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது. அப்பா, பெரிய விஷயம். அனுதினமும் என்னை குழந்தை இல்லாதவன் ஊர் மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். வீடு வீட கதவை தட்டி எழுப்பி எப்படி பெற்றிருக்கிற பாருங்க. தொழில் வேலை எப்படின்னு சொல்லணும். மந்திரி அவர்களே, இருந்தாலும் எனக்கு 7 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. இந்த 7 பெண் குழந்தைகளையும் யாருடைய கண்களுக்கு தெரியாமல் வளர்க்க வேண்டும். மகாராஜா, அதான் உண்மை. அதாவது சொல்லடி கூட படலாம், ஆனா அது கல்லடி கூட படலாமா, இந்த கண்ணடி படக்கூடாதும்பாங்க. மந்திரி அவர்களே, அப்படி என்றால் உங்களுக்கு பிறந்த குழந்தை 7 குழந்தையுமே யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அப்படி என்றால் மந்திரி, எனது 7 பெண் குழந்தைகளுக்கும் நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். மந்திரி, இருந்தாலும் 7 பெண் குழந்தைகளுக்கும் இப்பொழுது பேர் சொட்டு விழா நடத்த வேண்டுமே. பேர் வைக்கணும். அந்த குழந்தையை வெளியே விடாம நம்ம அரண்மனையை சுத்தி கோட்டை சுவர் மந்திரி பெருசா நம்முடைய அரண்மனையில் அந்த பணம் அமைத்து 7 குழந்தைகளையும் யாருடைய கண்களுக்கு தெரியாமல் வளர்த்து வர வேண்டும். பேர் வச்சிடலாங்களா? நம்மன் என்னது 7 குழந்தைகளுக்கும் பேர் வைக்க வேண்டும். 7 குழந்தைகளுக்கு 7 பேர் வைக்க கூடாது. 7 குழந்தைகளுக்கு தனித்தனியாக பேர் வைக்க கூடாது. ஏனென்றால் 7 குழந்தைகள் ஏதாவது ஒரு குழந்தை பேர் சொல்லி அழைத்தால் நான் வைக்கிறேன் பேர், நான் வைக்கிறேன் மந்திரி, 7 குழந்தைகளுக்கும் என்னைதான் அப்பா கூப்பிட்டார், என்னைதான் கூப்பிடவில்லை என்று ஒருவருக்கு ஒருவர் மனத்தாபம் வந்துவிடும். இருந்தாலும் தாங்கள் 7 குழந்தைகளுக்கு ஒரே பேராக நல்ல பேராக யாருக்காவது நம்ம நாட்டுல பேர் வைக்க தெரியுதா?
நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம நாட்டோட பேரை யாராவது வச்சுருக்காங்களா குழந்தைக்கு? இப்போ உள்ள பேர் எப்படி வைக்கிறாங்க? ரீட்டா, மாலா, ஜூலி, மம்மி, பப்பின்னு. நாய்க்கு அப்படித்தான் வைக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு அப்படித்தான் வைக்கிறாங்க. நான் வைக்கிறேன் பாருங்க பேர், ஒரு பையன் வச்சிருக்க முடியாது. நேற்று கூட ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்டேன், காதல் நுழையிற மாதிரி ஒரு பேர் வையின்னு. வெயிடா, குச்சின்னு வெயிடா, கோழி ரெக்கின்னு வெயிடான்னு. மந்திரி இன்னொருத்த கேட்டேன், வாயில நுழையிற மாதிரி ஒரு பேர் வையின்னு. நீங்க என்ன சொன்னீங்க? போடுறா வாழைப்பழம்னு வெயிடா அப்படின்னு. வாழைப்பழமா? என்னையா சொல்ற? வாழைப்பழமா? அவங்க ஓடும் போது கிணிங்கினின்னு இருக்குன்னு அப்படி பேர் வையின்னு. மணின்னு வெயிடான்னு நீங்க சொன்னீங்க. அப்படி கிணிங்கினின்னு மாதிரி வச்ச பேர் வைக்கிறதுல நான் தான். நீங்க ஆத்தா எப்படி வைக்கணும் பேரு? நம்ம நாட்டில் பிறந்தா ஒரு தமிழச்சி, தமிழரசி, தமிழ் செல்வி, அப்படி எப்படி பேர் வைக்கிறாங்க? நான் வைக்கிறேன் நம்ம நாட்டு பேர். நம்ம பாப்பாவுக்கு 7 குழந்தைக்கு ஒரே பேர். என்ன நாடு மகாராஜா நம்மளுது? தெலுங்காபுரி சீமை. தெலுங்காபுரி. இந்த தெலுங்காபுரியில் 7 குழந்தை மன்னருக்கு பிறந்ததுனால அப்படியே நாட்டோடைய பேரையும் சேர்த்து வச்சு தெலுங்காயி. தெலுங்காயி மந்திரி, மிகவும் சிறப்பான பேர், நன்றாக பேர் தெலுங்காயி. அப்படி என்றால் எனது 7 குழந்தைகளுக்கும் தெலுங்காய் என்ற பேர் சூட்டி 7 குழந்தைகளுக்கு ஒரே பேர் என்னுடைய அரண்மனையில் அந்தப்பற நந்தவனம் அமைத்து யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் வளர்த்து பெற வேண்டும் மந்திரி. என்னுடைய பொறுப்பு. என்னுடைய மந்திரி அரசே, எனக்கு 7 குழந்தை பிறந்தது. ஒரு பயலுக்கு தெரியாது. எனக்கு, உனக்கு, அந்த கிழவிக்கு தான் தெரியும். மகாராணி இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாராவது தெரிந்தது ஒன்னு செய்வோம். உன்னுடைய தலையை வெட்டி என் தலையை வெட்டி உன்னுடைய கையிலே கொடுத்து அழகு பார்ப்பேன் மந்திரி. என் தலையை வெட்டி என் கையில் கொடுத்து எப்படி அழகு பார்க்கறது? கொஞ்சம் தலையில் இருக்கிற கண்ணு இந்த வெட்டினதை பார்க்குமா மந்திரி? யாருடைய கண்களுக்கு தெரியாமல் வளர்த்து வர வேண்டும். பொறுப்பாக வளர்ப்பேன். உங்களுக்கு 7 குழந்தை பிறந்துக்கிற விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் வேலையை விட்டு வீட்டுக்கு போய் ஒரு 12 மணி ஆகி பசங்களோட சேர்ந்துட்டு அந்த 12 மணி வேலைக்கு போனேன்னா என்ன வேலை? அப்போ ஏதாவது உளறி விட்டுனா என் பொண்டாட்டிக்கு சொன்னேன்னா அவள் போய் எங்கிட்டாலும் சொன்னான்னா அதுக்கு நம்மளால் பொறுப்பாக முடியாது. அதுக்காக நீங்கள் வெட்டிடாதீங்க, போதையில் இருக்கும்போது வெட்டுங்க, வெட்டுப்பட்டால் கொஞ்சம் வழி தெரியாமல் இருக்கும். ஆனால் நான் சொல்ல மாட்டேன் மகாராஜா. மந்திரி சொல்ல மாட்டேன். சென்று பாருங்கள் மகாராஜா. இந்த கிளவியை பிடிச்சி சிறைச்சி விட்டுறேன். சிறைச்சாலையில் வச்சிடுறேன். சிறைச்சாலையில் வைக்க எங்கேயாவது போய் உளறி விட்டுருவா. சரி மந்திரி. மகாராஜா, குழந்தை சிறப்பாக வளர்த்தி நீங்கள் எப்போ கூப்பிடுறீங்களோ அப்போ கொண்டாந்து காட்டுறேன். பார்த்துங்களா? சென்று பாருங்கள் மந்திரி. எனக்கோ மக்கள் இல்லாத மாம்பாவி, பிள்ளை இல்லாத பெரும்பாவி என்றெல்லாம் நாட்டு மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அழகர் மொழியான் கிருபையினால் எனக்கு 7 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறது. இந்த 7 பெண் குழந்தைகளும் யாருடைய கண்களுக்கு தெரியாமல் வளர்த்து வர வேண்டும். யாருடைய கண்களுக்கு தெரியாமல் என்னுடைய கோட்டையில் எந்த வனங்கள் அமைக்க வேண்டும். யாருடைய கண்களுக்கு தெரியாமல் 8 சுத்து கோட்டைகள், எறும்பேற மண்டபம், 10 சுத்து கோட்டைகள், பாம்பேற மண்டபங்கள் அகட்டி எனது 7 பெண் குழந்தைகளையும் நந்தவனத்தில் ஆடிப்பாடி விளையாட சந்தோஷமாக இருக்க செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு தேவை 16 செல்வம் என்று சொல்வார்கள். எனக்கு 16 செல்வங்களும் கிடைத்து விட்டது. இப்பொழுது எனது கோட்டமலையிலே இந்த கோட்டமலையை சீரோடு சிறப்போடும் ஆட்சி பொறுத்து வருகின்றேன். இப்பொழுது அப்படி இருந்துட்டாலும் ஒரு சிவமா டீ ஸ்டாலில் கடையில் பால் இல்லையா? அவங்க வீட்டு பால் அவங்க எடுத்து விட்டு தனச்சொல்லி விட்டு பிரிட்ஜில் இருக்கா, கடையில் வந்து எடுத்து கொடுக்க வருவீங்களாம். அப்படி இருந்துட்டாலும் ஒரு மனிதனுக்கு தேவை 16 செல்வம் என்று சொல்வார்கள். அந்த 16 செல்வம் எனக்கு கிடைத்து விட்டது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுதுதான் உலகம் உன்னை மதிக்கும் என்பதை அறிந்து விட்டேன். இருந்துட்டாலும் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சவுக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சவுக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவுக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.
அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அதில் இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், இரண்டில் ஒன்று சிறியதென்றால் இந்த வண்டி ஓடும். வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அதில் இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உன்னை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது பெருமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கண்டால் எல்லா சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீயே நான் சேர்ந்திருந்தோ நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போல, நான் நிலவு போல பிரிந்து வந்து நீ வளர்ந்தது. நீயே நான் சேர்ந்திருந்தோ நிலவு வானம் போலே, நான் நிலவை போல தேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என்னை பார்த்து என்னுள்ளம் கேலி செய்யும் போது இல்லாதான் வாழ்வு நிம்மதி ஏது? இது கணவன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கண்டால் எல்லா சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது, அர்த்தம் உள்ளது. அப்படி இருந்துட்டாலும் நானும் கோட்டமலை செல்ல வேண்டும், எனது 7 பெண் குழந்தைகளை நன்றாக வளர்த்து வர வேண்டும். சென்று வருகின்றேன் இப்பொழுது. ஹலோ முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாளி இணைந்து வந்தோம் உன்னுக்குள் உண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாளி இணைந்து வந்தோம் உன்னுக்குள் உண்ணாக. முத்துக்கு முத்தாக தாயாரு படித்ததில்லை, தந்தி முக பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டு அறிந்ததில்லை. தாயாரு படித்ததில்லை, தந்தி முக பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்ட தம்பி ஓர் பாட்டு அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தால் தங்க மீன வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தால் தங்க மீன வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதில் நான் வாழுகின்றேன் ஆவினி நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக, அன்பாளை இணைந்து வந்து உன்னுக்குள் உண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையில் நீரனின் தம்பி உள்ளம்
தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிரிந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்து உங்களுக்குள் உண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத பாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத பாசமடா நூறாண்டு காலம் முதல் இந்த சாலைமறை குல மக்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்து உன்னுக்குள் ஒன்றாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்து உன்னுக்குள் ஒன்றாக
செய் சரஸ்வதியே கலை வளர கருணை செய் சரஸ்வதியே உனது மனது மகிழ உன்னருள் கருணை செய் சரஸ்வதியே எத்திக்கும் தித்திக்கும் உன் புகழ் பக்திக்கும் முக்திக்கும் உன்னருள் எத்திக்கும் தித்திக்கும் உன் புகழ் பக்திக்கும் முக்திக்கும் உன்னருள் கருணை செய் சரஸ்வதியே துடித்திடு விழித்திடு மனதில என்னை தினம் அருள் பெற துடித்திடு விழித்திடு மனதில என்னை தினம் அருள் பெற உன்னருள் கருணை செய் சரஸ்வதியே மூவியை தங்க காவியை கலையில் இன்பம் போக்கி உறவாடும் மூவியை தங்க காவியை கலையில் இன்பம் போக்கி உறவாடும் பாவலர் கோட்டம் பாவலர் பாவலர் கோட்டம் காவலர் உன்னை இசைந்த கண்ணந்து மகிழ்ந்து வேல இசைந்த கண்ணந்து மகிழ்ந்து வேல இசைந்த கலைகள் மகிழ்ந்து வளர கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதியே வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி வெள்ளி மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி வெள்ளி மீது எதிரொலிக்கும்
உள்ள சிங்கார கலையரங்கில் என் சார்பாக என் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றிகிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். தொடு தொடுவினவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற மேகம் விடு விடுவினவே வாலிபமனது விண்வெளி விண்வெளியே தொடு தொடுவினவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நீரும் விடு விடுவினவே வாலிபமனது விண்வெளி விண்வெளியேறும் மன்னராவர் கோவில் போல் மாளிகை எதற்காக தேவியின் ஜீவனை இந்த ஆலயம் உனக்காக. வானில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே எனம் எங்கன காப்பார் கண்ணி உனை என் கண்ணில் வைத்து இமைகள் வரும் கனவுகள் அனுப்பி சத்தியமாக நான் சத்தியம் செய்யவா தொடு என்னவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நீரும் இந்த பூமியை தீர்ந்து போய்விடு என்னை எங்க சேர்ப்பான் நட்சத்திரங்களை தூசு தட்டினால் நல்ல வீடு செய்வேன் நட்சத்திரங்களில் சூட்டினால் உருகி போய்விடு என் செய்வாய் துளிகளை உண்டாக்கி என் உயிர் தந்தை நீ ராஜா இது மெய்தானா பெண்ணே அந்த இந்திர லோகத்தில் நான் கொண்டு வருவேன் நான் ஒரு போதும் நண்பது போதும் தொடு தொடு நிலவே நானது தூரத்தில் அழைக்கின்ற நீரும் நீச்சல் குளம் இருக்கு நீரும் இல்லை இதில் எங்கு நீச்சல் கத்தர் குடை கொண்டு இருப்பு வேணும் இது ராணி குளிக்க எந்த நீரிலே அன்பு செய்தால் என்னவாகுமோ என்பாடு காட்டு வந்து உன் குளம் கலந்தால் கைது செய்வதன் ஏற்பாடு பெண் நெஞ்சே அன்பால் வென்றார் நீ பெண்ணே அந்த இந்திர லோகத்தில் நான் கொண்டு வருவேன் நான் ஒரு போதும் தொடு தொடுகினவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நீரும் விடுவினவே வாலிபமனது விண்வெளி விண்வெளியேறும் மன்னராவர் கோவில் போல் மாளிகை எதற்காக என் ஜீவனே காலையை உனக்காக வானில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே எனம் எங்கன காப்பார் கண்ணி உனை என் கண்ணில் வைத்து இமைகள் எனும் கனவுகள் அனுப்பி சத்தியமாக நான் சத்தியம் செய்யவா நார்த்தாமலை எல்லை தலங்காபுரி சீமை ஆண்டு கொண்டிருக்கும் கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் வெகு நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் தெய்வத்தின் அருளால் ஒரே பிரசவத்தில் ஒரே கருவில் 7 பெண் குழந்தையாக பிறந்து நாங்கள் 7 பேர் ஒரே மாதிரியாக இருப்பதால் தெலுங்காக இன்னும் உயர்நாமத்தை சுட்டி அருமை பெருமையாக வளர்த்து வந்தாலும் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? உங்களெல்லாம் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா சொல்றது இன்னைக்காவது கேட்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் கேட்காம இருந்தோம். வெளியில் போய் எங்கேயும் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி அரண்மனைன்னு வந்தவன் அமைச்சு கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை கல்லடிகளை பட்டாலும் கண்ணடிகளை படக்கூடாதுங்கிறதுனால அப்பா சொல்றதை கேட்போம். மறிக்குழந்தை பட்டு கொஞ்சம் எக்கோ மட்டும் மறிக்குழந்தே ஏ மல்லிகை பூவே மாமமாக பிடிக்கலையா சொல்லு சொல்லு கொஞ்சம் வர வழியிலையா வந்து நில்லு நான் அத்தங்கரையில காத்து கிடக்கிறேன் ஆவாரம்பு போல நீ அசமச்சான ஏண்டா
அத்த மகனே அழகராசனே என்ன கட்டிக்கொள்ளவே எப்ப வருவ மன்மதராசனே ஒரு மேலத்தை கொட்டி எப்ப வருவ சொல்லிடு தேதியே என் மாமன உன்னோட கையால எப்போ கட்டுவ தாலிய கருவாப்பைய முகத்தை காணாம தவிச்சிருக்கே ஒரு நாள் நீ வருவ உசுர வச்சு காத்திருக்கே ஒத்த நில்லவா மகளாவோ உசுரல காஞ்சி ஓ உசுரல காஞ்சி நீ சிரிச்சு பேசையில நான் சிலையா மாறுறையா உன்னை நினைச்சு பார்க்கையில நான் முழுசா தேயிறையா என் மனச கெடுத்த மாமா மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது கட்டுன அவனை கட்டுவேன்னு சொல்லி எட்டு நாள பிடிவாதம் எப்பத்தா வருவீங்க உள்ளம் எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது எப்ப வருவீங்க ராசா உங்க நினைப்பா இருக்கேன் இத்தனை நாள் இங்கிருந்து என் கண்ணல்ல ஏன் விழுந்த பொண்ணை நினைச்சு மாமா நான் உருகி போனேன் அம்மா கண்ணீர் வடிச்சு நாளா நான் கரைகிற நீரா உன்னோட நினைப்பா உள்ளத்தில் இருப்பா உன்னோட நினைப்பா உள்ளத்தில் இருப்பா உன்னை நினைச்சு மாமா நான் உருகி போனேன் மாமா கண்ணீர் வடிச்சு நாளா நான் கரைகிற நீரா நினைச்சு மாமா நான் உருகி போனியாமா உன்னோட நினைப்பா உள்ளத்தில் இருப்பா உன்னோட நினைப்பா உள்ளத்தில் இருப்பா உன்னை நினைச்சு மாமா நான் உருகி போனேன் ஆமா
வெள்ளிக்கிழமை நான் வந்துட்டு நீங்க தங்கச்சி வரணும், தங்கச்சி பார்க்க ஆசை இருக்குதா? வேணாம்னு சொல்ல மாட்டீங்களா? தங்கச்சி வருவா பாருங்க. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே, இன்னார்க்கு என்னார்தான் சாமி சொன்னதையா, கல்யாணம் வைபோகம் நம்மால் ஆகும் ஐயா, இனி உன்னை